வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம் அன்பான சகோதர சகோதரிகளே. நஸ்ரேன இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரும் சந்தர்ப்பத்தை தந்த நம் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், நம் பிதாவாகிய தேவனுக்கும், நம் பரிசுத்த ஆவியானவருக்கும், திருத்துவத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சியும் நாங்கள் செலுத்துகிறோம். உங்கள் சார்பாக, எங்கள் சார்பாக பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த கடைசி காலங்களில் பல காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் மத்தியில் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எப்பொழுதும் பார்ப்பீர்களானால் நம் இருதயத்திலையும் நம் ஆவியிலையும் ஏதோ ஒரு கலக்கத்தை அடையக்கூடிய ஒரு காரியம், ஏதோ ஒரு கலக்கத்தை நிகழ்த்துகின்ற ஒரு காரியம் எனக்குள்ளேயும் சரி உங்களுக்குள்ளேயும் சரி அது இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால்தான் வேதாகம் சொல்லுகிறது, கலங்காதிருங்கள், எதை கண்டும் அஞ்சாதிருங்கள், எதை கண்டும் கலங்காதிருங்கள், எதை கண்டும் பயப்படாதிருங்கள். இப்படி பல மொழிபெயர்ப்புகளில் பல விதமான ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எல்லாம் ஒரே பதம்தான். மொத்தத்தில் எதை குறித்தும் அஞ்சாதிருங்கள். ஒரு பழைய பாடல் உண்டு, அருமையான பாடல், கத்தோலிக்க திருச்சபையில தான் நான் கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அஞ்சாதே நீ அஞ்சாதே, இயேசு என்றும் உன்னோடு, என்ன துன்பம் வந்தாலும் அவர் அன்பு உன்னோடு. அஞ்சாதே நீ அஞ்சாதே, இயேசு என்றும் உன்னோடு, என்ன துன்பம் வந்தாலும் அவர் அன்பு உன்னோடு. குன்று அசையலாம், குகைகள் பெயரலாம், இந்த உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம், என்ன நிலைதான் ஆனாலும் உந்தன் அன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே நீ அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே நீ அஞ்சாதே, இயேசு என்றும் உன்னோடு, என்ன துன்பம் வந்தாலும் அவர் அன்பு என்னோடு. இந்த பதங்களை அங்கே எங்கேயும் சற்று நான் மாற்றிவிட்டேன். ஆனால் அது இந்த பாடலோடைய இந்த மாதிரி அருமையான பாடல்களை இந்த காலங்களில் திருச்சபையில கேட்கவே முடியறதில்ல. நிறைய எல்லாம் மாறி போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பாடல்கள்லாம் எழுதக்கூடியவர்கள்லாம் பார்ப்பீங்கன்னா ஒரு மாதிரி லவ் சாங்ஸ், அது ஏதாவது சினிமா பாட்டிலிருந்து காப்பி பண்ணி போட்ட மாதிரி சில நாட்களில் சில நேரங்களில் எனக்கு தோன்றுவது உண்டு. அதனால் எல்லா பாடலையும் கை தட்டிட்டு சும்மா சங்குன்னு குதிச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. பரிசுத்தையும் சில அர்த்தமுள்ள பதங்களை அடங்கின பாடல்களை நீங்கள் கேட்குறப்ப பார்ப்பீங்கன்னா ஆவில ஒரு எழுச்சி உண்டாகும். இந்த யோவான் 14:1 யோசுவா 1:8-9, யோவான் 14:27 மற்றும் பயத்தை குறித்த எழுதப்பட்ட எல்லா விதமான காரியங்கள், 2 தீமோத்தேயு 1:7 எல்லாம் ஒன்றாக போட்டு ஒரு பாடலை எழுத வேண்டும் என்றால் இதுதான் அந்த பாடல். அருமையான ஒரு பாடல். யார் எழுதினா என்று எனக்கு தெரியாது, ஆனால் யார் எழுதினாலும் சரி அருமையாக எழுதியிருக்கிறார்கள். எதற்காக எழுதப்பட்டது என்றால், எந்த காலகட்டத்துக்குள் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நீங்க சற்று ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் இது கடைசி காலம். இந்த கடைசி காலங்களில் நிறைய காரியங்கள் நம்மை பயமுறுத்துகிறதாக இருக்குமே தவிர அது நிகழ்ந்து விடவே விடாது. 10 காரியங்கள் பயமுறுத்துதுன்னா அதுல ஒண்ணு கூட நடப்பது பார்ப்பீர்களானால், என் வாழ்க்கையில நான் எடுத்து பார்ப்பேனால் ரொம்ப காரியங்களில் நிறைய காரியங்கள் நான் ஈடுபடுவேன். வீட்டில்
பார்ப்பீர்களானால் ஒரு மூப்பர் ஸ்தானத்துல தான் கடவுள் என்னை வைத்திருக்கிறார். எல்லா டெசிஷன்ஸையும் ஃபேமிலியில பார்ப்பீர்களானால் என் மூலமாக தான் எடுக்க வேண்டும். அப்படி என்று நான் ஒரு கட்டளை எல்லாம் பிறப்பிக்கவில்லை. ஆனால் அப்படியாக தான் நாங்கள் கலந்து ஆலோசிப்போம். ஃபைனல் டெசிஷன் நீங்க சொல்லுங்க அப்படிம்பாங்க. இங்க மட்டும் இல்லைங்க, அது பார்ப்பீர்களானால் வேலை ஸ்தலத்துலையும் அப்படிதான். பசங்க எடுப்பாங்க டெசிஷன்ஸ், கீழே இருக்கிறவங்க. நான் சில காலங்களில் நேரங்களில், தம்பி இதெல்லாம் கொண்டு வராதிங்க, சிம்பிள் விஷயம், நீங்கள் டெசிஷன் எடுத்துங்க. இல்லைங்க நீங்கள் ஒருக்கா சொல்லுங்க அப்படின்ட்டு. அது பயத்தினாலேயோ இல்லை மரியாதைனாலேயோ என்னன்னு புரியல, பட் எல்லாம் வருவாங்க நம்மக்கிட்ட. அதனால எல்லா காரியங்களிலும் நான் ஈடுபட்டிருப்பதனால் பல காரியங்களில் நான் ஆலோசிச்சு நல்ல காரியங்கள் எல்லாம் நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதை, தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால் சில நேரங்களில் எனக்கு பயம் வருவதும், அந்த பயத்தினால நான் ரொம்ப தள்ளப்படுவதும், அந்த தள்ளப்பட்டதுனால ஒரு கவலை வருவதும், ஒரு நடுக்கம், ஒரு திகில் வருவதெல்லாம் இயல்பு. ஒவ்வொரு நாளிலும் எனக்கு ஏதோ ஒரு காரியங்கள் வரவும் போகுமா தான் இருக்கும். ஆனால் அவைகளை எப்படியாக நான் கையாளுகிறேன், அவைகளை எப்படியாக நான் மேற்கொள்ளுகிறேன், அதுதான் முக்கியம். அதனால்தான் வேதாகமத்தை சரியாக பார்ப்பீர்களானால் இந்த பயமும் கவலையும் திகிலும் நடுக்கமும் இந்த இந்த ஒரு பேதையை போல பித்து பிடிச்சி அலையிறது மாதிரி இருக்கும். சில பைத்தியம் பிடிக்குதுங்க தலையில. அப்படி என்றால் என்ன, உங்களுக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியல, அப்படியே தலையில ஓட்ட விழுற மாதிரி இருக்குங்க, எனக்கு வலிக்குதுங்க தலையெல்லாம், ஹைப்பர் டென்ஷன்ஸ். இந்த சூழ்நிலையெல்லாம் வரும் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதனால அதை நினைச்சு நீங்க ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய கிறிஸ்துவர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு காரியம் என்னவென்றால், இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது, இதெல்லாம் எனக்கு நேரிடக்கூடாது, நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்து விட்டேனே, நான் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து விட்டேனே, நான் பெந்தெகோஸ்து திருச்சபைக்கு போறேனே, இப்படியெல்லாம் சொல்லி தான் நம்ம தலையை போட்டு எல்லாம் ஒரு வழி ஆக்கி வச்சிருக்காங்க. வேதாகமத்தை ஒழுங்காக வாசிங்கள். அதுல என்ன சொல்லி இருக்கிறது, அது குறிப்பாக சொன்னது என்னவென்றால், இந்த பயங்களும் திகில்களும் ஒவ்வொரு நாளிலும் நம்மை ஆட்கொள்ளும், ஒவ்வொரு நாளிலும் நம்மை தள்ளும், நெருக்கும், உலகம் நெருக்கும். சில நேரங்கள்ல அந்த விதை முள்ளு மேல விழுந்ததை போல, ஒரு முள் படுக்கையில படுக்க வைத்ததை போல, உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல திரும்பினாலும் குத்தும், எந்த இடத்துல திரும்பினாலும் நசுங்கும். இல்ல சில காரியங்களை நான் செய்து கொண்டே இருப்பேன், ஆனால் பாத்தீங்கன்னா வேறே பிடிக்காது அந்த காரியம். அது பாத்தீங்கன்னா விதை பாறாங்கல்ல விழுந்தது போல இருக்கும். ஆனா இந்த சூழ்நிலைகள் மத்தியில் என்னன்னு கேட்டா, துவண்டு போகாதீர்கள், மனம் உடைந்து போகாதீர்கள், திகில் கொள்ளாதீர்கள். ஏன் திகில் கொள்ளக்கூடாது? ஏனென்றால் நம் கர்த்தர் கோட்டை மரணமா இருக்கிறார். என்னையும் உங்களையும் வழக்கரம் கொண்டு தாங்கி பிடிக்கிறார். உங்கள் கால்கள் இடறி போவதில்லை, உங்கள் கால்கள் சறுக்குவதில்லை என்று சொல்லி எல்லாம் ஐசியா 41:13, சங்கீதம் 62:2, சங்கீதம் 16:8, சங்கீதம் 46:2, இதெல்லாம் மறுத்து வாசித்து பாருங்கள். உனக்கு தெரியாத மாபெரும் அற்புதங்கள் அதிசயங்களும் உண்மத்தில நான் செய்து கொண்டிருக்கிறேன், எதை குறித்தும் நீ அஞ்சாதீர் என்று எரேமியா 33:3 எல்லாம் இது மாதிரி பல வசனங்கள் உண்டு. அதனால்தான் வேதாகமத்தில் நீங்கள் எப்பொழுதும் ஆழமாக நீங்கள் இறங்குறப்போ இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ரொம்ப எளிதா நீங்க பழகி போயிருவீங்க. நீங்க வாகனத்தை ஒழுங்கா தான் ஓட்டிட்டு போயிருவீங்க, திடீர்னு எங்கிருந்தோ டம்முன்னு அடிப்பான். ஐயோ, நீங்க ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவீங்க, நான் தான் அஜாக்கிரதையா இருந்துட்டேன் போல இருக்குன்னு. அது என்ன போராட்டமா இருக்கட்டுங்க, வேற ஏதோ போராட்டமா இருக்கும். அது உடனே அதுக்குள்ள ரொம்ப ஆழமா போகாதீங்க. கர்த்தாவே காப்பாத்துனீங்க, யாருக்கும் சேதம் இல்லை, முட்டிட்டான் அவ்வளவுதான், சின்ன ஒரு ஓட்டையோ ஓடிச்சலோ ஆகி போச்சு, வண்டியில முட்டுட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப ஆழமா உட்காந்து மைக்ரோஸ்கோப்பை போட்டு ஒரு லென்ஸை வச்சு பார்த்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்காது. இன்னைக்கு காலையில் இந்த சம்பவம் நடந்தது என் வாகனத்தில் கூட, அதனால தான் அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது, என்னடா அது, ஏன்னா ஜபிக்காம நாங்கள் வாகனத்தில் ஏறுவதும் இல்லை, அதை இயக்குவதும் இல்லை. ஒரு ஜபம் பண்ணின பிறகும் ஆண்டவராகிய தேவன் அதை அனுபவிப்பதற்கு காரணம் என்ன, என்னிடம் பாவம் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி எல்லாம் ரொம்ப ஆராய்ந்து பார்த்தா ஒன்றும் இல்லை. போட்டு தலையை இப்படி உடைச்சுக்காத. சில போராட்டங்கள் அப்படிதான் அனுமதிப்பார். ஆனால் ஒரு சின்ன தவறு நான் செய்தேன், ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவு, இந்த வயரை எடுமான்னு சொன்னேன் ஒய்ஃபு கிட்ட. எடுக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் அப்போ கூட என்னுடைய வாகனத்துல பார்ப்பில்லைன்னா நான் கரெக்டா தான் இயக்கி கொண்டு போகிறேன். ஆனால் அவர் இப்போ பார்க்காம இடிச்சிட்டாரு. நான் அதை அந்த ஒரு செகண்ட் கவனக்குறைவு, ஒரு செகண்ட் நான் வாகனத்தை இந்த பக்கமா கொஞ்சம் நகர்த்தி இருக்கலாம், அந்த இதை தவிர்த்து இருக்கலாம். அப்ப நாங்க ஒரு கரெக்ஷன் எடுத்துக்கிட்டேன். இனிமேல் எந்த ஒயரையும் போய் எங்கேயும் சோறுகிறது, இப்படி மொபைலை நோண்டுறது எல்லாமே வாகனம் ஓட்டும் எல்லாரும் கேட்டுக்கோங்க, வாகனத்தை ஓட்டுறப்ப இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க, இந்த சர்க்கஸ் வேலையெல்லாம். அவ்வளோதான். அவன் மூளையை கழட்டி வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வண்டி ஓட்டுறான், அந்த டூ வீலர்ஸ் எஸ்பெஷலி.
யாராவது டூ வீலர்ஸ் கேட்டுக்கிட்டு இரண்டு சக்கர வாகனத்தை இயக்குறவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானா தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. மேபி நீங்க நல்ல மூளையோடு தான் ஓட்டுறீங்க, ஆனா மூளையை கழட்டி வச்சுட்டு ஓட்டுறவன் தான் இன்னைக்கு 90%. நீங்க கரெக்டா ஒரு நாள் வந்து இடிக்கிறானே தொம்முன்னு, இன்னைக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் ஒவ்வொரு காரியத்திலையும் பார்ப்பீர்கள், ஏதோ ஒரு போராட்டம். பகலை நம்பாவும் இரவன் பயங்கரமாவும் மத்தியானத்தின் சங்காரமாவும் நம்மை சுத்தி கொண்டே இருக்கும். எப்படி விழுங்கலாம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளிலும் கர்ஜிக்கும் சிங்கமாய் அவன் சுத்தி கொண்டு இருக்கிறான் என்று வேதாகம் சங்கீதம் 91 1 பேதுரு 5-7 வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து நேர்ந்திருக்குமே. ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த வசனம் தான், இதெல்லாம் அறிமுகமான வசனம் தானே. ஆக மனது துவண்டு போகாதீர்கள், ஒரு விஷயத்துல ரொம்ப ஆழமா போகாதீங்க. நடந்தது போகட்டும், முன்னேறி செல்லுங்கள். அதுதான் வேதாகமம். மேற்கொண்டு செல்லுங்கள். அவனே பரலோகத்துக்கு தூணாக மாறுவான், அவனே பரலோக ஜீவியத்துக்கு ராஜ்யத்திற்குள் சென்று செல்வான் என்று சொல்லி வேதாகமம் வெளிப்பாடு 3:12 3:21 இதெல்லாம் பார்ப்ப என்ன சும்மா உட்காந்து எழுதி வச்சிருக்கிறாங்களாங்க? வெளிப்பாடுல எழுதுனது எல்லாமே கடைசி புத்தகங்க. அதை கூட சரியா கண்ணு திறந்து நீங்க வாசிக்கலன்னு என்ன அர்த்தம்? எவன் ஒருவன் பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பான்? மேற்கொள்ளுகிறவனே. those who shall overcome. இல்லைங்களா? அதான் பாத்தீங்கன்னா யோவான்ல எழுதி இருக்குது 16:33. நான் எப்படி இந்த உலகத்தை மேற்கொண்டேனோ அப்படியே நீங்களும் உலகத்தை மேற்கொண்டு ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாம் சில ஆண்டுகளாக, பல மாதங்களாக பல காரியங்களை நாம் இங்கே தியானித்து கொண்டு வருகிறோம், விவரித்து கொண்டு வருகிறோம், பேசி கொண்டு வருகிறோம். இதை ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆங்கிலத்தில் this is a very good practical teaching and also a good Bible study. நல்ல ஒரு வேதாகம வகுப்பு என்று சொல்லலாம், தொடர்போதனை என்று சொல்லலாம். இட்ஸ் a nice psychological training. மனதளவில் எப்படி நாம் போராட்டங்களை சந்திப்பது, மேற்கொள்வது, இப்படியெல்லாம் சொல்லி நாங்கள் பல காரியத்தை இங்கே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறோம். இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம், அளவில்லாமல் விசுவாசிக்கிறோம். ஏன் ஆதியாகமத்தின் ரகசியம்? ஆதியாகமத்துல தான் எல்லா ரகசியமும் இருக்கு. ஆதியில் இருக்கக்கூடிய ரகசியத்தை நீங்க தெரிந்து கொள்ளலைன்னா மீதி மிச்சம் இருக்கக்கூடிய 65 புத்தகத்தில் இருக்கக்கூடிய விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்வது மிக மிக கடினமே. அதனால்தான் இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்களை நல்லா புரிந்து கொண்டோமானால் மிஞ்சி இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் எளிதாக நீங்க புரிந்து கொள்ளலாம். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். எந்த புத்தகத்தை வேதாகமத்தில் எடுத்து எந்த ஸ்கிரிப்சர்ஸ், எந்த விதமான அதிகாரங்களையும் எந்த விதமான வசனத்தையும் நீங்கள் எடுப்பீர்களானால் அதிலே இருந்து ஒரு த்ரெட் என்ற ஒரு நூல் எடுத்துட்டு போய் நீங்க ஆதியாகமத்தில் கண்டிப்பாக கனெக்ட் பண்ண முடியும். எல்லாமே பார்ப்பீர்களானால் இதை உள்ளடங்கி இருக்கக்கூடியது தான் இந்த மித்த இருக்கக்கூடிய புத்தகங்கள். அதனால்தான் உலகத்திலேயே பார்ப்பீர்களானால் ஒரு பெரிய சர்வே எடுத்திருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் எஸ்பெஷலி விவிலியத்தை வாசிக்கக்கூடிய பழக்கம் உடையவர்கள் 2 புத்தகத்தை எளிதாக எடுத்துக்கொள்வார்களாம், இல்லை அதை நிராகரித்து விடுவார்களாம், அதை விட்டு முன்னேறி செல்வார்களாம். எது தெரியுங்களா? ஒன்று ஆதியாகமம், இன்னொன்று வெளிப்பாடு. அதனாலதான் ஆண்டவர் எனக்கு சுட்டி காமித்த காரியம் இது 2ஐயும் ரொம்ப ஆழமா எடுப்பா அப்படின்னு. அதனாலதான் வெளிப்பாட்டுல பார்ப்பீர்களானால் கடந்த 4 ஆண்டுகளாக அதிலேயே தான் உட்காந்துட்டு இருக்கோம். அதுல பார்ப்பீர்களானா ஏற்கனவே 800 - 850 பிரசங்கம், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பார்ப்பீர்களானால் வெளிப்பாடுல தான் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை படிச்சா எனக்கு அதான் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்குங்க, கணக்கு போடுற மாதிரி இருக்குங்கன்னு. அப்படி இல்லைங்க, நிறைய காரியத்தை ரொம்ப எளிதாக தான் எழுதி வச்சிருக்காங்க. சரிங்களா? அது ஆங்கிலத்திலையும் இது தமிழிலும் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சரி, ஆதியாகமம் 6வது அதிகாரத்தை முடித்து 7வது அதிகாரத்துக்குள்ளேயே நாம் நுழைந்து விட்டோம். இந்த 6 அதிகாரங்களை முடிப்பதற்கு ஏறதால நமக்கு 160 அத்தியாயங்கள் தேவைப்பட்டிருக்கிறது. அவ்வளோ டீட்டெயில்டான ஒரு சப்ஜெக்ட். இதெல்லாம் எப்படிதான் சர்ச்சில், அதாவது திருச்சபைகளில் இதை ரொம்ப இக்னோர் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. நிறைய பேர் இதுக்குள்ளதான் அதிகமாக போகணும், ரொம்ப அழகாக அதை சொல்லி கொடுக்கணும். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய மற்ற புத்தகங்களோடு கூட கனெக்ட் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆதியாகமத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். புதிய உடன்படிக்கையை சரியாக நீங்கள் கையாள வேண்டும் என்றால் பழைய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய இந்த ஆதியாகமத்தை சரியாக நீங்கள் முதல்ல அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும். அதற்காக தான் இவ்வளவு நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறோம். ஓகே, ஆதியிலே ஆண்டவராகிய தேவன் உலகத்தையும் அதன் உள்ள படைப்புகளையும் சிருஷ்டித்தார்.
அதுல உள்ள கால்நடைகளையும் பறவைகளையும் மீன்களையும் எல்லாத்தையும் படைத்தார். செடி கொடி எல்லாம் படைத்து மனிதனை உருவாக்கி தன் சாயலாக முதல் முறையாக அந்த மாதிரி ஒரு படைப்பை படைக்கிறார். நான் ஆர்கியாலஜிக்கல் டாக்குமெண்ட்ரியில ரொம்ப வாஞ்சியா இருப்பேன். நிறைய காரியங்களை இந்த யூடியூப்ல அதை பார்ப்பேன். பிப்ளிக்கல் லைப்ரரிஸ்ல போய் எனக்கு இந்த பழைய தியாலஜிக்கல் புக்கை பார்க்கறத விட ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் புக்கு, பைபிள் சம்பந்தமான காரியங்களை அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறது எனக்கு இன்ட்ரெஸ்ட். எனக்கு ஹிஸ்ட்ரியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க, சின்ன வயசுல இருந்து. அது என்னமோ தெரில, எப்பவுமே ஹிஸ்ட்ரியில ஒரு தடவை நான் 100க்கு 98 எடுத்தேங்க. உண்மைங்க சொல்றது. 8th ஸ்டாண்டர்ட்ல கிளாஸ்ல எல்லாருமே கை தட்டினாங்க, நிக்க வச்சு. அந்த வாதியாருக்குன்னா நீ 98 58 60 70 எடுத்ததுக்கே முக்குவாங்க. அவர்னால எதையுமே ராங்குன்னு போட முடியல, அப்படியே அச்சா எழுதி வச்சிருக்கேன். அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரிதான் விவிலியத்தை எடுத்து வேதாகமத்தை எடுப்பீர்களானால் அதை இரண்டு தரப்புல இரண்டு கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கலாம். ஒன்று, இட்ஸ் அ புக் ஆஃப் ப்ராஃபசி, அதாவது வெளிப்பாடின் புத்தகம். இரண்டாவது, இட்ஸ் அ புக் ஆஃப் ஹிஸ்டரி, அது சரித்திர நூல் அடங்கிய ஒரு புத்தகம். ஏனென்றால் வெளிப்பாடுகள் எல்லாம் நிறைவேறின மாத்திரத்தில் அது சரித்திரமாய் மாறிவிடுகிறது. ஸோ இந்த வேதாகமத்தில் அப்பவே எனக்கு ஒரு இது கேத்திசம் என்று சொல்லி நான் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல தான் படித்தேன், கார்மல் கார்டன் என்கிற ஒரு ஸ்கூல்ல, கோயம்புத்தூர்ல. அங்க கேத்திசம் என்று சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இல்லைங்களா. இப்ப கேத்திசம் மாரல் சயின்ஸ் எல்லாம் கிடையாது அந்த ஸ்கூல்லையும், கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்லயே கிடையாது. ஏன் அதை மத மொழி இல்லை, மதம் மாற்றுதல் சட்டத்தின் அடியில கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஆனா அவங்க சில ஸ்கூல்களில் அவங்க, அதாவது எந்த மதம்னு நான் சொல்ல விரும்பலைங்க, எந்த மதம் உங்களுக்கே தெரியும், அந்த மதத்தாருங்க அதுவும் அவங்க பண்ணலாம். கிறிஸ்தவர்கள் சொன்னவங்க மட்டும் அது தவறு. அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. கான்வென்ட்ஸ்லேயே அதை வந்து சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. இன்னைக்கு சில கான்வென்ட்ஸ்ல சொல்லி தராங்கன்னு கேள்விப்பட்டேன், தெரியல. அப்போ அந்த கேத்திசம்ல பாத்தீங்கன்னா 100க்கு 100 எடுப்பாங்க. அதை நீங்க 100க்கு 100 எடுத்தாலும் சரி எடுக்காட்டியும் சரி உங்களுக்கு ரேங்க் உண்டு. அது சும்மா ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இது. ஆனா அதுல அட்டன் பண்ணணும், நீங்க வந்து எழுதணும். வெத்து பேப்பர் கொடுத்தாலும் நீங்க பாஸ், ஆனா வந்து அட்டன் பண்ணணும், அவ்வளவுதான். வந்து அட்டன் பண்ணிட்டு அவன் ஓடுவான் அடுத்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு. என்ன, நான் போக மாட்டேன், உட்காந்து எழுதுவேன். ஸ்கூல் அடிஷ்னல் பேப்பர் வாங்கியெல்லாம் எழுதுவேன், அதுலயும் 100க்கு 100. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த சரித்திரத்திலும் இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் ஈடுபடுவீர்களானால், சரித்திரத்தில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, சில மண்டை ஓடுகள் எடுத்திருக்காங்க. அந்த மண்டை ஓடுகள் பார்த்தீங்கன்னா 10,000 ஆண்டுகள், 20,000 ஆண்டுகள், 12,000 ஆண்டுகள்லாம் இருக்கு. அப்போ மண்டை ஓடு எப்படி ஒரு மனிதனை போலவே இருக்கக்கூடிய மண்டை ஓடு அங்க இருந்தது. அப்படின்னா அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் என்றால், மனிதன் என்கிற அந்த ஸ்ட்ரக்சர், 2 காலு 10 விரல், 2 கை, கண்ணு, மூக்கு, மண்டை ஓடு, இதுல இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதே தான். ஆனால் அங்க ஒரு காரியம் மிஸ் ஆனது. எது? தன் சாயலாக அந்த மனிதனை அவர் படைக்கவில்லை, அந்த மனுஷி அவர் படைக்கல. இதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யான்னு தெரியாது. இல்ல அவங்க ஏன்னா ரொம்ப துல்லியமா இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஏதாவது ஒரு மெட்டீரியல் நீங்க கொடுப்பீர்களானால் அந்த லெபார்டரிக்கு எடுத்துட்டு போய் அந்த ரேடியோ டெஸ்ட் என்று சொல்வார்கள், அதுல கொண்டு போய் வைத்து அதுல சில கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து போட்டு ரசாயனத்தை எல்லாம் கலந்தவர்கள் சரியாக துல்லியமாக அதை என்ன சொல்றார்கள், அதை கண்டுபிடிக்கிறார்கள். இது 8000 வயசுனா 8000 வயசு, இந்த மரம் பாத்தீங்கன்னா 10,000 வயசுனா 10,000 வயசு. நோவாவோட பேலையை அப்படிதான் கண்டுபிடிச்சாங்க. அதுல இருக்கக்கூடிய மரத்தெல்லாம் எடுத்து அதுதான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த டாக்குமெண்ட்ரி. நான் நீங்களும் பாருங்க, நிறைய இருக்கு யூடியூப்ல இந்த மாதிரி உபயோகமான காரியத்தை பாருங்க. ஆனா வேதாகமத்தோட ஒப்பிட்டு பாருங்க, சும்மா அந்த கதையும் விடுறானுங்க. அதுல நிறைய கல்ட்டு திருச்சபைகளும் உள்ளே வந்து அங்க பல காரியங்களை விட்டு அதையும் நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு வேதாகமத்தோட அதை ஒத்து போகாது, அதை விட்டுருங்க. ஒத்து போறதை எடுத்துக்கோங்க, நல்லது, அடிஷனல் டிஸ்கவரி. அப்போ மனிதனை தன் சாயலாக தன் ஆவியை கொண்டு படைக்கிறார். தன்னுடைய அதாவது ஆத்மா, ஆவி, சரீரம், இது 3 படைக்கப்பட்டவர்கள் தான் நாம் மனிதர்கள். மனுஷியும் பிறந்தால் அதற்கு பின்மே ஆண்டவராகிய தேவன் ஆதிக்கத்தை கொடுக்கிறார். பாவம் பிறந்தது, கீழ்ப்படியாமையினால் அந்த ஆதிக்கத்தை இழந்து போனார்கள். பாவத்தோட பின்விளைவு மனிதன் கொலையாளியாய் மாறினான். பூமியை சபித்த ஆண்டவர் மனிதனை சபிக்கல, பாவமே சாபமாய் மாறினது. அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறினான். அந்த சாபமானது ஏதோ பயங்கரமான ஒரு ரூபத்தை எடுத்து ஒரு பின்விளைவு நிமித்தமாக பூமி கெட்டு அழிந்தது. சில
நூற்றாண்டுகளிலேயே அது கெட்டு அழிந்தது. அப்போ ஆண்டவர் பார்க்கிறார், அங்க இந்த பூமி நீ தாங்காது, பாரம் தாங்காது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்னா, இந்த பூமியை அழித்து விடலாம், ஜலத்தினால் அழித்து விடலாம் என்று சொல்லி அங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். நோவா என்கிற ஒரு பக்தன் ஆண்டவருடைய கண்களில் கிருபை பெறுகிறான். அவர் ஒரு பரிசுத்தவான். அவரை கொண்டு பேழையை கட்டும்படி ஆண்டவர் கட்டளை பிறப்பிக்கிறார். அந்த பேழை எப்படியாக கட்ட வேண்டும் என்று சொல்லி நம்ம இதெல்லாம் 6வது அதிகாரத்துல மிக அழகாக பார்த்தோம். அந்த பேழையை எதற்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் அது. அதை குறித்தெல்லாம் நாம் நிறைய ஆராய்ச்சிகள் செய்தோம். இப்போ 7வது அதிகாரத்துக்குள் நாம் முன்னேறி செல்கிறோம். 7வது அதிகாரத்தோட தலைப்பை நாம் பார்த்தோம். இந்த மகா ஜல பிரளயம், இந்த கிரேட் ஃப்ளட் என்று சொல்வார்கள். அதாவது பயங்கரமான ஒரு ஜலப்பிரளயம். அதை எப்போ இந்த உலகம் கண்டறிந்தது என்றால், 2004 ஆண்டுல டிசம்பர் 26 எல்லாரும் கடற்கரை ஓரத்துல வெக்கேஷன் இல்லைங்களா, கிறிஸ்மஸ் டைம், அது கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் டைம்லலாம் எல்லாருமே குடும்பத்தோட வெக்கேஷன் எடுத்துட்டு வெளிநாடுகளுக்கு செல்வதும், இல்லை கடற்கரை ஓரமாக போய் பீச்சில் விளையாடுவதும், இப்படியாக நேரத்தை செலவழிக்கும்படி தன் ஃபேமிலி, அதாவது தன் குடும்பத்தோடு கூட அவர்கள் வெளியே ஊர் செல்வது எளிதான காரியம், இயல்பான காரியம். நான் என் குடும்பத்தோடு சென்றிருக்கிறேன். ஆனால் அங்கே நடந்தது என்ன தெரியுங்களா? ஒரு மிக துயரமான சம்பவம். இந்தோனேஷியாவிலிருந்து ஆரம்பித்து சுனாமி என்கிற ஒரு கதிரலை போல, ஒரு கதிர்வீச்சை போல அந்த இடத்துல அந்த தட்டானது ஒரு மேஜர் எர்த்குவேக். அங்கதான் மையம் இருக்குது. அதாவது இந்த பூமியோட மையம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தோனேஷியால தான் இருக்கு. அங்கே இருந்து புறப்பட்டு எங்க வரைக்கும் போச்சுன்னா, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, இங்கெல்லாம் பல ஏரியாஸ்ல, சென்னையில எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கடல் சீற்றம் வாரிட்டு போயிடுச்சு. இந்த கடலோட அலைகள் பார்ப்பில்லைனால் 40 அடி 30 அடி வரைக்கும் அப்படியே ஒரே வாரிட்டு இந்த சிட்டிக்குள்ளெல்லாம் உள்ள பூந்து நிறைய சேதத்தை உண்டாக்கி ஆயிரக்கணக்கான ஜனங்கள், ஏன் லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்தே போனார்கள். வீடெல்லாம் அடிந்து போனது. பீச் ஹவுஸ் எல்லாம் அப்படியே எல்லாம் உடஞ்சு போச்சு. நிறைய சிறு குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் எல்லாம் மரித்து போனார்கள். குடும்பமா அழிந்து விட்டார்கள். அதுதான் இந்த மகா, அதாவது பயங்கரமான ஒரு ஜலப்பிரளயம் என்று சொல்லலாம். கிரேட் ஃப்ளட் என்பதற்கு அது ஒரு முன்னோடி இல்லை. இந்த சுனாமி சில மணி நேரம் கூட இல்லை, சில நொடிகள் தான் வந்தது. அதையே இந்த உலகத்தினால் தாங்க முடியல. இப்போ வரைக்கும் அதை சொல்றாங்க நிறைய பேர், சுனாமி. சுனாமிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. அது ஜப்பான்ல சொல்லக்கூடிய ஒரு பதம். அது அந்த சுனாமியவே அவங்களால தாங்க முடியலன்னா இந்த உலகம் தாங்குமா? அந்த ஜலப்பிரளயத்தை குறித்து பேசினோம். ஜலப்பிரளயத்துல ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அந்த ஜலப்பிரளயத்திற்குள் நாம் கடந்து செல்லுகிறோமா இந்த நாளில் ஆவிக்குரிய ரீதியில் என்று சொல்லியெல்லாம் நாம் சென்ற அத்தியாயத்துல நாம் அதை குறித்து பேசினோம். இந்த அத்தியாயத்துல நாம் 7வது அதிகாரம் 1வது வசனத்துக்குள் நாம் கடந்து செல்வோம். நாம் இந்த காரியத்தை கொஞ்சம் ஆழ்ந்து தியானிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாம் சென்ற அத்தியாயத்துல சொன்னது போலவே உங்கள் வாழ்க்கையில கூட இந்த மகா ஜலப்பிரளயங்கள் எல்லாம் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கா என்று சொல்லி பரிசுத்த ரீதியிலும் மற்றும் எல்லா ஆவிக்குரிய அந்த பராமீட்டர்ஸ் என்று சொல்வார்கள், அந்த ரீதியில நீங்க பார்ப்பதற்கு தேவையான உபதேசங்கள் அங்கே கொடுக்கப்பட்டன. 1வது வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். 7வது அதிகாரம். Then the Lord said to Noah, மறுபடியுமாய் நோவாவை பார்த்து தேவனாகிய கர்த்தர் இவ்வாறு கூறுவதாக, Come into the ark, you and all your household. இங்கேயே ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டிய ஒரு நிர்பந்தம். இங்க நோவாவை பார்த்து தேவனாகிய கர்த்தர் ஒரு அழைப்புதலை விடுக்கிறார். அங்கே அழைப்புதலை தருவதற்கு காரணம் அங்கே ஏதாயினும் இருக்கிறதா என்று சொல்லி சற்று ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், அங்கே இப்படிப்பட்ட ஒரு அழைப்புதலை நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது இது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு கல்யாண விருந்துக்கு நீங்க
சென்று உங்க உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாம் போய் இப்படியாக நீங்க ஒரு பத்திரிகையை தந்து இப்படி நீங்க அழைப்புதலை கொடுக்கிறீர்கள். ஒரு வீடு வீடாக சென்று நீங்க அந்த கல்யாண பத்திரிகை நீங்க கொடுக்குறப்போ பல காரியங்களையும் நீங்க அங்க சொல்லுவீங்க. எல்லாரும் வாங்க, குடும்பத்தோட வாங்க. யாராவது இருக்கிறீங்களா குடும்பத்துக்கு 2 பேர் மட்டும் வாங்கன்னு? எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்க அப்படிதான் சொன்னாங்க. வெளியூர்ல கல்யாணம் வைக்கிறதுனால குடும்பத்துக்கு 2 பேர் மட்டும் வாங்க அப்படின்னு. ரொம்ப அசிங்கமா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. குடும்பத்தோட எல்லாம் புறப்பட்டு வாங்க, பார்த்துக்கலாம். ஏன்னா வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு முறை நடக்கக்கூடிய அது ஒரு அருமையான ஒரு விசேஷம். அந்த விசேஷத்தை யாரும் அங்க தவறு விட்டுவிடக்கூடாது என்கிற அந்த ஒரு அக்கறையிலையும் ஒரு அன்பிலையும் ஒரு அரவணைப்பிலையும் ஒரு இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவர்கள் செய்யும்படி அவர்கள் இந்த உற்றார் உறவினர்கள் சொந்தக்கார கூட்டம் எல்லாத்தையுமே அழைக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஏனென்றால் இவர்களையும் அவர்கள் அப்படிதான் அழைத்திருப்பார்கள். சரிங்களா? அது வேற. கொடுக்கல் வாங்குதல் என்கிற அந்த கான்செப்டை விட்டுட்டா கூட கல்யாணம் என் மகளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு விசேஷம். இந்த விசேஷத்துக்கு கூப்பிடலன்னா வேற எப்போ கூப்பிட போறேன் அப்படிங்கிற அந்த காரணத்து நிமித்தமாக எல்லாத்தையும் அழைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க நேர்ந்துடும். சரி, இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க கல்யாண மண்டபத்துக்கு. அங்க தம்பதிகளை மணமகளும் மணமகனையும் ஆசிர்வதித்து விட்டு முயெல்லாம் எழுதுவாங்க, கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுத்து விட்டு அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறப்போ, இப்போ இந்த மண்டபத்துக்குள்ள நுழைகிறப்ப நுழைவாயின் தருவாயில நிற்கக்கூடிய மணமகன் மணமகளுடைய பெற்றோர்கள் நிற்கக்கூடிய ஒரு காரியம். எல்லா பாரம்பரிய சடங்காச்சாரிலையும் வாங்க வாங்கன்னு வணக்கம் போட்டு, இல்லைன்னா அவங்க சார்பாக யாராவது நின்று வணக்கம் போட்டு வாங்க வாங்க வருக என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் சொல்லிதான் அவங்க உள்ள போறாங்க. கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆக இங்க சாப்பிடும் முடிச்சாச்சு, வெத்தலை பாக்கு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். வாங்க வாங்க திருப்பியும் மேடைக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா, வாங்க வாங்க திருப்பி சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லைங்க இப்பதாங்க சாப்பிட்டோம், இப்பதாங்க போய் மணமகன் மணமகள் எல்லாம் வாழ்த்துட்டு வந்தோம். அப்போ நீங்க நிர்பந்தப்படுத்தி திருப்பி கூப்பிட்டீங்கன்னா போவாங்க. சரி, இன்னொரு போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அப்ப திருப்பி இன்னொரு தடவை கூப்பிட்டீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? சரி, உங்களுக்கு தலையில ஏதோ லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு, இல்லைங்களா? இங்க எதற்காக இதை தத்ரூபமாக நான் சற்று நேரம் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த கல்யாண விருந்து போலதான் இங்க காரியங்கள் ஆண்டவராகிய தேவன் ஏற்பாடு செய்கிறார். பயங்கரமான ஒரு விருந்து. என்ன விருந்து தெரியுங்களா? உலகமே அழிய போதுங்க, இவங்க மட்டும் சேஃபா போட்ல அழகாக ஒரு ரைடு போறாங்க. அதை விட ஒரு பெரிய விருந்து ஆலப்பின்னு ஒரு இடம் இருக்கு. அதாவது கேரளா கொச்சியை தாண்டி ஒரு இடத்துல இருக்கு. ஆலப்பியில பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர்ஸ், கொச்சியிலிருந்து வரக்கூடிய அந்த கடல் இது பார்த்தீங்கன்னா தண்ணீர் பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர்ஸ் என்று சொல்ல ஒரு பெரிய ஒரு லேக் மாதிரி இருக்கும். ஏறத்தாழ ஒரு 20-30 கிலோமீட்டர் ரேடியஸ்ல. அங்கே போட் ஹவுசஸ் இருக்கும். அங்கே போட்டுக்குள்ளே உட்காந்து நீங்கள் அப்படியே போகலாம். நைட் அங்கே போட்லேயே தங்கிக்கலாம். நாங்கள் ஒரு முறை குடும்பத்தோடு சென்றிருந்தோம். அருமையான ஒரு காட்சி. எங்கே சுற்றி பார்த்தாலும் நீரோட்டமாக இருக்கும். அங்கேயே உள்ள சமைச்சு கொடுப்பாங்க. மாதிரிலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, அந்த தண்ணிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. நிம்மதியாக தங்கள் குடும்பத்தாரோடு கூட இருப்பார்கள். அதே போலதான் இங்கே ஒரு அருமையான விருந்தை ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்து, அந்த விருந்துல நோவா என்கிற பரிசுத்தவான் அங்கே தேர்ச்சி பெற்றார். இதை குறித்தும் ஆண்டவர் வெளிப்பாடை தந்திருக்கிறார். 6வது அதிகாரத்துல பார்த்தோம். பேழை என்கிற ஒரு அருமையான ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அந்த பேழையின் மூலமாக உன்னையும் உன்னுடைய வீட்டாரையும் நான் காப்பாற்றுவேன், ரட்சிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் வாக்குரை தந்து, வாக்கு தத்தத்தை தந்து, அது மட்டுமல்ல, நீ 3 அடுக்கு மாடி வீடு கட்டுவதை போல 3 அடுக்கு 3 டெக்ஸ் இருக்கணும். டபுள் டெக்கர்ல ட்ரிபிள் டெக்கர். அங்கே எல்லா விதமான மிருகங்களையும் பறவைகளையும் நீ காப்பாற்ற வேண்டும்.
இதெல்லாம் சொல்லி எல்லா கதையும் சொல்லி முடிச்ச பிறகு மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கட்டுமா? ஆண்டவராகிய தேவன் நோவாவை பார்த்து, நீயும் உன் வீட்டாரும் இந்த பேழைக்குள் வாருங்கள் அப்படிங்கிறார். இப்ப நோவாக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன ஆண்டவரே சொல்றீங்க? இத்தனை நேரம் இத்தனை கதை எவ்வளவு நேரம் பேசுனாங்கன்னு தெரியல, இல்ல எவ்வளவு நாட்கள் கணக்கு. ஏன்னா ஆண்டவர் எல்லா காரியங்களையும் ஒரே முறையிலேயே இல்ல ஒரு நொடி பொழுதுலேயே சொல்லக்கூடியவர் கிடையாது. என்ன சொன்னாலும் நமக்கு மனிதர்களாகிய நமக்கு அதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஞானம் பத்தாது. அதை ப்ராசஸ் பண்றதுக்கு கொஞ்சம் இடம் இல்லை, கம்மி தான். அதனால ஆண்டவர், நான் நினைக்கிறேன், பல நாட்களாக பல வாரங்களாக இந்த சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேதாகமம் என்பது சம்மரி புக், டீட்டெயில்டு புக்கு கிடையாது. எதெல்லாம் எங்கெங்க குறிப்புகள் எழுத முடியுமோ அதை எழுதியிருக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம வியாக்கியானம் பண்ணி தியானம் பண்ணுகிறப்பதான் பல வெளிப்பாடுகள் வரும். இது சம்மரி புக், புரியுதுங்களா? அந்த சம்மரி புக்ல இருக்கக்கூடிய காரியங்களை ரத்தன சுருக்கமாக எழுதியிருக்கிறது தான் 6வது அதிகாரம். அந்த 6வது அதிகாரம் எனக்கு தெரிஞ்சு சில மாதங்களே போயிருக்கும். மாதக்கணக்காக வாரக்கணக்காக நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். இப்ப நம்ம புதுசா பார்த்து நீயும் வீட்டாரும் பேழைக்குள்ள வாருங்கள் என்று சொன்ன என்னை அழைக்கிறீங்களே, இது ஏற்கனவே நீங்க சொன்ன காரியம் தான் ஆண்டவர், இதை புதுசா சொல்வதற்கு என்ன இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட வந்திருக்கலாம், ஒரு ஏமாற்றம் வந்திருக்கலாம், ஒரு விதமான பயம் கூட வந்திருக்கலாம். எதற்காக இப்போ அழுத்தி சொல்றாரு திருப்பியும்? இப்போ உங்க பாஸ் நாளை காலையில, அதாவது மண்டே மார்னிங் நம்ம மீட் பண்ணலாம், ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேசணும்னு வெள்ளிக்கிழமை நைட்டு சொல்றாரு. வீக்கெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ண மாட்டோம் நம்ம, இல்லைங்களா? ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்க புலம்பி தீத்துற மாட்டீங்க. ஐயோ மீட்டிங்கை கூப்பிட்டுருக்காங்க, என்ன சொல்ல போறாரோ, எதுக்காக என்ன மட்டும் பார்க்கணுங்கிறாருன்ட்டு நீங்க ஒரு வழி ஆக்கிடுவீங்க. உங்க மனைவிக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் எப்படா மண்டே மார்னிங் இருந்தாலும் வேலைக்கு போவான்னு ஆகி போயிடும். அந்த அளவுக்கு பெனாத்தி தீத்துருவீங்களா மாட்டீங்களா? அதே மாதிரிதான் நான் நினைக்கிறேன், இவருக்கும் ஒரு சூழ்நிலை அங்கே உருவாயிருக்கும் என்று சொல்லி நான் தத்ரூபமாக யோசிக்கிறேன். ஆனால் இதற்கு பின்பே ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய காரியம் உண்டு. நோவா, நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள்ளே வாருங்கள், because I have seen that you are righteous before me in this generation. அந்த 2வது பகுதியில தான் அந்த சாராம்சம் என்று சொல்லலாம், காரணம் என்று சொல்லலாம். அந்த 1வது வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய முதல் பகுதிக்கு பதில் விடை பார்ப்பீர்களானால் 2வது பகுதியில இருக்கு. நீயும் என் வீட்டாரும் அதாவது because you are righteous before me in this generation. இந்த யுகத்தில் இந்த படைப்புகளுக்கெல்லாம் பார்ப்பேனானால் நீ ஒருவனே நீதிமானாயிருக்கிறாய். உன் நீதி நிமித்தமாக, நீ நீதிமானாக இருப்பதனால நீயும் உன் வீட்டாரும் தப்பித்தீர்கள், நீங்கள் யாவரும் என் பேழைக்குள்ள வாருங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே 2 காரியங்களை பார்த்து நாம் முடித்து விடலாம். ஒன்று, தேவனாகிய கர்த்தர் பார்ப்பீர்களானால் அழுத்தம் திருத்தமாக நீ என்னுடைய ஆலயத்துக்குள் வா. பேழை என்பதற்கு பொருள் என்னவென்றால் ஆலயம். இது பழைய ஏற்பாடு. அதாவது தேவன் தன்னுடைய ஆலயத்துக்குள்ள வா என்று சொல்லி அழைப்பது பழைய ஏற்பாடு. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய சன்னிதானத்தையும் தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய கிருபையும் நீங்கள் நாடி தேடி போய் அங்கே பலியிட்டு உள்பிரகாரத்துக்குள்ள போய் அந்த பிரதான ஆசாரியார் ரத்தத்தை தெளித்து பாவ மன்னிப்புக்காக மன்றாடினாலே வழியே உனக்கு பாவ மன்னிப்பும் கிடையாது, உனக்கு நீதியின் பாதை கிடையாது, நீ நீதிமான் என்று அழைக்கப்பட மாட்டாய். ஆனால் புதிய ஏற்பாடின் பிரகாரம் நானும் நீங்களும் தான் அந்த தேவாலயம். இதுதான் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19, 20. இந்த 18, 19, 20 வசனங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். பல இடங்களில பவுல் தன்னுடைய நிருபத்துல குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். தன்னுடைய கடிதங்களில நீங்கள் மறந்து விடாதிருங்கள், உங்கள் உடல் தான் பரிசுத்தாவியானவர் குடிதங்கும் தேவாலயமாயிருக்கிறது. அது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுல தேவனாகிய கர்த்தர் அழைக்கிறார், பேழைக்குள்ளவா. பேழை என்பதற்கு பொருள் என்ன? தேவாலயம். பழைய ஏற்பாட்டின் தேவாலயம். புதிய ஏற்பாட்டின் தேவாலயம் நானும் நீங்கும் குடி தங்கக்கூடிய இந்த உடல் தான்.
இது எப்படியாக பிறந்தது என்று சொன்னால், இந்த புதிய ஒரு கான்செப்ட் எப்படியாக பிறந்தது என்று சொன்னால் ரத்த உடன்படிக்கையில பிறந்தது. அதுதான் எபிரேயர் 10:29. அதான் 1 யோவான் 1:7-10 வசனங்கள். அதான் அப்போஸ்தலர் 2:38 வசனங்கள். இதையெல்லாம் வாசித்து அப்போஸ்தலர் 11:18 வாசித்து பார்க்கலாம். அங்க ஆதி திருச்சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி இதுதான், நியமமும் இதுதான். உங்களை சுத்திகரித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்க சுத்திகரிக்கப்பட்டு மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சஞ்சலங்கள், கோபங்கள், தாபங்கள், எல்லா விதமான கசப்புகளையும் நீங்கள் அகற்றி போட்டுவிட்டு அந்த புதிய உடன்படிக்கைக்குள், இரத்த உடன்படிக்கைக்குள் நீங்க நுழையும்படி ஆண்டவராகிய தேவன் அழைப்பு விடுவிக்கிறார். எவன் ஒருவன் இந்த புதிய உடன்படிக்கையும் இரத்த உடன்படிக்கையும் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் கிறிஸ்துவின் சீஷனாய் மாறுகிறான், கிறிஸ்துவை போல மாறுகிறான். கிறிஸ்துவாக மாற முடியாது, அவர் பிதாவின் குமாரன். ஆனால் அவருடைய சகோதரனாய் மாறி அவருடைய ஸ்தானத்துக்கே நம்மை அழைத்து செல்லுகிறார். பிதா எப்படியாய் நம்மை பார்க்கிறாராம்? இயேசு கிறிஸ்து எந்த நீதியின் நிமித்தமாக இந்த உலகத்தை ஜெயித்தாரோ, எந்த நீதியின் நிமித்தமாக பிசாசை அழித்து போட்டாரோ, எந்த ஒரு நீதியின் நிமித்தமாக பிசாசோட தலையை காலில் நசுக்கி போட்டாரோ, எந்த நீதியின் நிமித்தமாக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ, எந்த நீதி நிமித்தமாக 40 நாட்கள் கழித்து அவர் பரலோகத்திற்கு எட்டினாரோ, அப்போஸ்தலர் 1:8-9-10 வசனங்கள் எழுதப்பட்டபடியே வானத்துல எடுக்கப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருப்பதாக மார்க் 16:2 கடைசி 2 வசனங்களிலும், எபிரேயர் 1:3 வசனங்களிலும் மற்றும் 1 யோவான் 2:1-2 வசனங்களிலும் எழுதப்பட்டது போல இந்த குறிப்புகள் எல்லாம் எதற்காக தருகிறோம் என்றால், வேதாகமத்தில் இதெல்லாம் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது. எது அவரை அங்கே கொண்டு சென்றது? அந்த நீதி. அந்த நீதியை அவர் எப்படி சுதந்திரமாக பெற்றுக்கொண்டார் என்றால், தன்னுடைய உடலையும் ஆவியும் வருத்தி மிக ஜாக்கிரதையாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் கையாண்டு, அவருடைய பேச்சாகட்டும், சொற்களாகட்டும், செயல்களாகட்டும், கண்களின் பார்க்கக்கூடிய காரியங்களாகட்டும், செவிகளில் கேட்கக்கூடிய காரியங்களாகட்டும், எதையெல்லாம் அவர் செய்தாரோ எதிலையுமே பழுது என்று சொல்லி ஒன்றுமே கிடையாது என்று எபிரேயர் 2:17 மற்றும் எபிரேயர் 4:14-16 வசனங்களும் அங்கே குறிப்பிடுகிறது. அதனால்தான் நாம் பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியாய் அவர் மாறினார். அவர் பிரதான ஆசாரியாராக மாறினார். அவருக்கு சுத்திகரிப்பினி தேவை இல்லை, அவரே புதிய உடன்படிக்கையின் நாயகனாய் மாறினார் என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கலாம். இந்த நீதியை பழைய ஏற்பாடுல நோவாக்கு கொடுக்கப்படல. நோவாக்கு தனக்கு எது சரின்னு பட்டதோ அதை அவர் குத்து மதிப்பாக செய்து கொண்டு வந்தார். அதே போலதான் யோபு பக்தனும். இவங்கெல்லாம் ப்ரீ ஓல்டு கவர்னன்ட் ஹீரோஸ் என்று சொல்லலாம். பழைய ஏற்பாடு உடன்படிக்கை கொடுக்கப்படும் முன்பே பிறந்தவர்கள் இவர்களெல்லாம் தனக்கு ஏற்றவாறு, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநியாயங்கள் எல்லாம் அநியாயம் என்று அங்கே ஆண்டவர் எல்லாத்துக்குமே சுட்டி காட்டுகிறார். இவங்க மட்டும் எப்படி நீதிமான்களாய் மாறினார்கள்? இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா யாரோ ஒரு தூதன் சொல்லிவிட்டு சென்று விட்டான் என்று சொல்லி எல்லாம் அங்க வேதத்துல இல்லை. அதனால்தான் நம்ம ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நாம் சொல்லுகிறோம் அல்லவா, நாம் யாவரும் தேவனுடைய சாயலால் படைக்கப்பட்டிருப்பதனால் உள்ள ஒரு சிப்பு மாதிரி இருக்குங்க. அந்த சிப்புல சிக்னல் வரும் உங்களுக்கு, டக் டக் டக்னு எரியும் ரெட் லைட். கண்ணு அங்கங்க அலைஞ்சதுன்னா ரெட் எரியும், கால் அங்கங்க நடந்ததுன்னா எரியும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாயினும் உங்க உடலுக்குள் வாசம் செய்யுமானால், உங்கள் இருதயத்துக்குள் வாசம் செய்யுமானால், அது கண்களில் மூலமாக இச்சையா இல்ல செவிகளில் கேட்கக்கூடிய புரணி வார்த்தைகளோ இல்ல வாயில பேசக்கூடிய கசப்பின் செயல்பாடுகளோ வார்த்தைகளோ எதுவா இருக்கட்டும், கரங்களை கொண்டு, கால்களை கொண்டு, உடல் உறுப்புகளை கொண்டு நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் உங்கள் எண்ணத்திலேயே தோன்றினாலும் அங்க ரெட் லைட் எரியும். ஏன்? கர்த்தருடைய சாயலால் நானும் நீங்களும் படிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆவியும் அந்த ஆத்மாவும் நமக்குள்ள இருக்கிறது. ஆனால் எவன் ஒருவன் செவியை சாய்க்கிறானோ அவனே நீதிமான். அப்ப ஏறத்தாழ 140 கோடி ஜனங்க இருந்திருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில ஒருவன் மட்டுமே செவி சாய்த்தான். அவன் பெயர் தான் நோவா. அவர் செவி சாய்த்தது மட்டுமல்ல, தன் குடும்பத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால். இந்த குடும்பத்தார் நீதிமான் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. குடும்பத்தார்களுக்குள்ள அந்த அநீதியான காரியங்கள் இருந்ததாக தான் அதற்கு பொருள். ஆனால் அவர்கள் அதிலே செயல்படாதபடி நோவா ஒரு நல்ல தகப்பனாய் இருந்து, ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்வதென்றால்
என்ன சொல்றது, மாமனாராக இருந்து ஒரு நல்ல கணவனாக இருந்து தன் குடும்பத்தை அவர் காத்து கொண்டார். அவர் அப்படி காத்து கொண்டதுனால அவங்க குடும்பத்தார் இருதயத்தில் என்ன நினைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கர்த்தரே அதை அறிவார். நான் நினைக்கிறேன், இந்த ஆள் இப்படி நம்மளை போட்டு வருத்துறானு, எல்லாத்து மாதிரி நம்மளால ஜாலியா இருக்க முடியலையேன்னு அவங்க நினைச்சிருக்க கூடும். அவங்க அப்படி நினைச்சதுனாலதான் ஆண்டவர், நீயும் உன் குடும்பத்தாரும் நீதிமான்களாக இருந்ததுனால் உங்கள் 8 பேரை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லவில்லையே. நீ ஒருவன் மட்டும் நீதிமானா இருந்தனால் உன்னோடு கூட இருக்கக்கூடிய குடும்பத்தை அழுக்க எனக்கு மனசு வரல தம்பி. ஏன்னா நீ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருவ. இன்னொன்று, இந்த நீதிமானோடு கூட சேரக்கூடிய தன்னுடைய இரத்த சம்பந்தப்பட்ட பிள்ளைகளும் மனைவியும் நீதிமான்களாக மாறி விடுவார்கள். காந்தத்தோடு சேர்ந்து ஒரு இரும்பை உரசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் காந்தமா மாறிடும் கொஞ்ச நாள்ல. 2 கற்களையும் சேர்ந்து அடிச்சால் அங்க நெருப்பு பத்தி கொள்ளும். அப்படிதான் பார்ப்பீர்கள், அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள் சயின்ஸ்ல. அந்த காரியத்தை நிமித்தமாக நீங்க பார்ப்பீர்கள். ஆனால் இங்க இந்த குடும்பத்தை கொண்டு நான் சந்ததிகளை உருவாக்குவேன் ஆண்டவர் ஒரு திட்டத்தை போட்டுட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க மட்டும் நீதியின் பாதையில நடந்தால் பத்தாது. ஒரு நோவாவை போல நீங்களும் உங்க குடும்பத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அவர் என்னத்தையெல்லாம் சொல்லி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார் என்று சொல்லி சற்று யூகித்து பார்க்க முடிகிறதா உங்களால? உலகமே கெட்டு சீரழிந்து போய் கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் தான் தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஒழுக்கமாக வளர்த்தினார். வீட்டுக்கு வந்த மருமகள்களை 3 குமாரர்கள் 3 குமாரத்திகள் வந்தார்கள். அவர்கள் மருமகள்கள் தன் மகள்களைப் போல அவர் காத்து கொண்டார். அவர்களுடைய எண்ணங்களும் அவர்களுடைய கால்களும் அலைந்து திரியாதபடி அவர் அந்த குடும்பத்தை சுற்றி சுற்றி பராமரித்தார், காத்து கொண்டார். அவர் மட்டும் நீதியை சுதந்திரித்து போகவில்லை, தன்னுடைய குடும்பத்தையும் காத்து கொண்டார். இது முதலாவது காரியம். இரண்டாவது பார்ப்பீர்களானால், தன்னுடைய நீதி நிமித்தமாக அவர் ஒரு நீதிமானாக மாறுவது மட்டுமல்ல, தேவனுடைய கண்களில் கிருபை பெறுவது மட்டுமல்ல, இந்த உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய ஒரு இரட்சகர், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியா இருந்தவர். அவர் புதிய உடன்படிக்கைக்கு முன்னோடியா இருந்ததுதான் இந்த பேழை. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு முன்னோடியாக இருந்ததும் தான் இந்த பேழை. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ப எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்திற்கு இவர் நாயகனாக மாறுகிறதுக்கு காரணம் என்ன? புதிய உடன்படிக்கையின் நாயகன் இயேசு கிறிஸ்து என்றால், பழைய உடன்படிக்கையின் நாயகன் மோசே கிடையாது, நோவா தான். நோவா பக்தனுடைய நீதி இல்லை என்றால் மோசேவே கிடையாது. மோசே தன்னுடைய நீதி நிமித்தமாக ஆண்டவரிடம் போல, ஆண்டவர் அவரை பேர் சொல்லி அழைத்தார், அதனால வந்தார். ஆனால் தன்னுடைய செயல்பாடு நிமித்தமாக, நீதி நிமித்தமாக தனக்கும் அந்த காரியம் இருந்தது. எங்க வேணாலும் எப்படி வேணாலும் வழியில போயிருக்கலாம், ஆனா போகல. ஏன்னு கேட்டா, அந்த காலத்துல பரிசுத்த ஆவியானவரும் கிடையாது, வேதாகமும் கிடையாது, பைபிள் டீச்சிங் கிடையாது, திருச்சபைகள் கிடையாது. ஏன், பழைய உடன்படிக்கையே கிடையாது, கட்டளைகளும் நியாயப்பிரமாணங்களும் பிறக்கவே இல்லை, மோசேவே பிறக்கல. அப்படி இருந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு மனிதன் இருந்திருக்க முடியுமா என்றால் இருந்திருக்கிறார். அவர் பெயர் தான் நோவா. அப்ப அந்த காலகட்டத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் நீதியின் பாதையில நடக்க முடியுமானால், இந்த காலகட்டத்துல இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பின்பு எவ்வளவாக வேதாகமத்தை எளிதாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாஸ்டர்மார்களும் மிஷினரிமார்களும் எவாஞ்சலிஸ்ட்மார்களும் திருச்சபைகள் 40,000 திருச்சபைகள்ல எதையோ சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அதுல இருந்து நீங்க ஒன்றத்தையுமே கற்றுக்கொள்ளவில்லையா? சரி, யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டாம், வேதாகமம் உங்க கைகளில் உள்ளன. நோவா காலத்துல இறந்து போன ஒவ்வொருவரும் வந்து உங்களை குற்றம் சாடுவாங்க. இப்படிப்பட்ட வேதாகமும் இப்படிப்பட்ட திருச்சபைகளும் இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்த உடன்படிக்கையும் எங்களுக்கு இருந்திருந்தால் நாங்கள் இப்படியாக பாவத்துல விழுந்திருக்க மாட்டோமே, மரிச்சு போயிருக்க மாட்டோமே, ஆண்டவருடைய கோப ஆக்கினைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்க மாட்டோமே, மழை என்கிற காரியமே என்னவென்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இவனுங்களுக்கெல்லாம் இத்தனை காரியத்தை சொல்லி தந்து, வெளிப்பாடு என்கிற புத்தகத்தை அருமையாக எழுதியும் தந்து, வேதாகமத்தில் 66 புத்தகங்களை நீர் எழுதி தந்திருக்கிறீரே, இவனுங்க கொஞ்சமா திருந்தினானுங்களான்னு கேட்டா நீங்க யாராவது உள்ள போவீங்க பரலோகத்துக்குள்ள? என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அத்தனை பேரும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக கரங்களை நீட்டுவார்கள். ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற தேவன், நீதியின் தேவன். அவர் சொல்லுவாரு, இவங்கெல்லாம் சொல்றது நியாயமானதுதான், தூக்கி போட அவனையும். அங்க பற்கடிப்பு உண்டாயிருக்கும், அழுகுரல் உண்டாயிருக்கும். அந்த இடத்துலயே போய் நீங்க வந்து வாழ போறீங்க? வாழ முடியாது. அங்க மறிப்ப நித்திய மரணம். சாக மாட்டீங்க, ஆனா மறிச்சுக்கிட்டே இருப்பீங்க டெய்லியும்.
வேதனை ஒரு தடவை வந்து ஏதாவது கத்தியில அறுத்துட்டா அப்படியே ஒரு தடவை தான், அப்புறம் அது ஆறிடும். இது எப்படின்னு கேட்டா அறுத்துக்கிட்டே இருப்பாங்க யாராவது. நித்தியமா நம்ம கொடுமைகளை அனுபவிக்கணும். அந்த இடத்திற்கு அனுப்புவதற்காக ஆண்டவர் நம்மை உருவாக்கவில்லை. பிரியமானவர்களே, இங்கே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், அவருடைய நீதி நிமித்தமாக இந்த உலகத்தை மட்டும் ரட்சிக்கல, அவருடைய குடும்பத்தையும் அவர் ரட்சித்தார். ஆனால் எப்படியாக அந்த நீதியை அவர் பெற்றுக்கொண்டார் என்றால், அவர் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஆவியில ஆண்டவராகிய கர்த்தர் எதை உணர்த்துகிறாரோ, எது தவறு என்று உணர்த்துகிறாரோ அதை விட்டு விலகுவதுதான் அவர் செய்த ஒரே காரியம். யோபு பக்தனும் அதை மட்டும்தான் செய்தார். அதாவது இன்றைய காலங்களில் புதிய ஏற்பாடு என்று சொல்லி, கிருபை என்று சொல்லி எல்லாம் நிறைய போதித்து ஜனங்களை குழப்பிட்டாங்க. கிருபை கொடுக்கப்பட்டது ஏனென்றால் எல்லா சப்ஜெக்ட்லயும், அதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா திருப்பி எல்லா சப்ஜெக்டும் எழுதணும், முதல்ல இருந்து வா அப்படின்னு. அதுதான் கிருபையோட மகத்துவம். எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனியோ அந்த சப்ஜெக்ட்ல மட்டும்தான் நீ வேலை செஞ்சுட்டு இருக்கணும். ஆனா ஏற்கனவே எழுத சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆக கூடாது. அதுல எப்பவுமே பாஸ் மார்க் தான் வாங்கிட்டு இருக்கணும், இல்லைங்களா? இன்னைக்கு அதான் பிரச்சனையே. கிருபையை சரியா புரிஞ்சுக்கல. பழைய சப்ஜெக்ட்ல கோட்டை விட்டுறாங்க, எல்லாத்துலயும் மொத்தமா ஃபெயில் ஆயிட்டு இது ஒண்ணுதான் நான் ஃபெயில்னு சொல்லிட்டு யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? உங்களை ஏமாத்தலாம் நீங்களே, ஆனா கர்த்தரை ஏமாத்த முடியாது. பாஸ் ஆன சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகி தான் இருக்கணும். எப்போ மறுபடியும் போய் ஃபெயில் ஆகக்கூடாது. குடிப்பழக்கத்திலிருந்து வெளியில வந்தாச்சுன்னா நீங்க பாஸ், ஆனா திருப்பியும் குடியை தொட்டீங்கன்னா ஃபெயில். திருப்பியும் அந்த சப்ஜெக்ட் நீங்க எழுதணும். கிருபை எங்களை மன்னிச்சிருச்சு அப்படின்னா, நீ ஏற்கனவே பாஸ் ஆன சப்ஜெக்ட் நீ திருப்பி எழுத வேண்டாம் ராஜா, அது பழைய ஏற்பாடு. திருப்பி எழுதணும் எல்லாத்தையுமே, திருப்பியும் வா முதல்ல இருந்து குட்டிக்காரன் நடிச்சு. ஆனால் அந்த எளிதான ஒரு ஃபெசிலிட்டியை நீங்க எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உணர்த்துதல். பழைய ஏற்பாடாகட்டும் புதிய ஏற்பாடாகட்டும், உங்க இருதயத்துல ஒரு ஆவி, ஆத்மா, பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தை நிமித்தமாக உணர்த்தி காட்டுவார். பாத்தீங்களா? அந்த உணர்த்துதலை எவன் ஒருவன் நிராகரிக்காம இருக்கிறானோ அவனே நீதிமான் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு என்னிடம் உங்களிடம் கூறுகிறார். இதை குறித்து சற்று ஆராய்ந்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பல காரியங்களை வெளிப்படுவார். எதையெல்லாம் குறித்து அவர் பிரியமில்லாமல் இருக்கிறாரோ, எதையெல்லாம் குறித்து அவர் வெசனப்படுகிறாரோ, துக்கப்படுகிறாரோ, அத்தனை காரியங்களையும் வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, அவைகளெல்லாம் விட்டு தேவனோடு கூட ஒப்புரவாகிறது எப்படி என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். உங்களுக்கே நல்ல ஒரு வழி பிறக்கும், நல்ல ஒரு புத்திஸ்வாதியம் உண்டாயிருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவமே, இந்த நாள் முழுவதும் எங்களை ஆண்டவரே நீர் காத்துக்கொண்டீர். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை. இந்த நாளில் நீர் எங்களுக்கு உணர்த்தக்கூடிய இந்த காரியம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, மகத்துவம் வாய்ந்தது என்று சொல்லி எங்களுக்கு உணர்த்தி காட்டு நீர் ஆண்டவரே. அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, தெரியாதவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் கண்டதெல்லாம் போடுறீங்களே, இதையும் போடுங்க. அது கர்த்தருடைய குரலை கேட்டு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். யாருக்கு தெரியும்? மோட்சம் அடைவதற்கு நீங்களே ஒரு காரணமாய் இருப்பீர்கள். இந்த உலகத்துல அழிந்து போகக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியக்காரர்களுக்காம், எங்களுக்காம், என்னுடைய ஊழியத்துக்காம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதை தான் சொல்கிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் கடந்து சென்று இயேசுவின் நாமத்தில் மட்டும் மன்றாடுங்கள். வேற எந்த நாமத்துக்கும் அதிகாரம் கொடுக்கப்படலை. நீங்க பேசினாலும் ஆண்டவர் கேட்க முடியாது. இயேசுவின் நாமம் அன்றி உங்களுக்கு எந்த விமோச்சனமும் இல்லை, விடுதலையும் இல்லை என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆமென்.